வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோன்னு வசனம் இருக்குது. அதனால வீண் புகழ்ச்சி எப்போதுமே நமக்கு வேண்டாம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 4:5 ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க, நமக்கு இயேசு கிறிஸ்துவால வருகிற புகழ்ச்சி மாத்திரம் போதும். எந்த மனுஷன் கொண்டு வருகிற புகழ்ச்சியை விரும்பாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற புகழ்ச்சி மாத்திரம் நமக்கு போதும். ஏசப்பா சிலுவை மரண பரியந்தம் நம்மளை தாழ்த்தினது போல நம்மளும் நம்ம வாழ்க்கை பயணத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓடுற ஓட்டத்துல மிகவும் தாழ்மையா இருப்போம். நம்மள தேவனுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் பாக்கி உள்ளதை பார்த்து கொள்வாங்க. நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு நேரா ஓடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் மட்டும் செஞ்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்ப கூடாதப்பா. நாங்கள் ரபி ரபி என்று அழைக்கப்படுகிற வார்த்தைகள் நாங்கள் விரும்ப கூடாது ஆண்டவரே. கர்த்தா